நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி இந்த 2 கொரிந்தியர் 5:7 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதாவது ஆண்டவர் தோமாக்கு சொல்லியிருப்பாரு, நீ பார்த்ததுனால என்னை விசுவாசித்த, ஆனால் பார்க்காம என்னை விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொன்னார். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சந்தேகப்படாமல் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அதை தான் ஆண்டவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. சந்தேகன்றது எல்லாருமே நீ வரலாம், ஆனால் தேவன் மேலே அது வரக்கூடாது. ஸோ தேவனாகிய கர்த்தர் நம்மளை விசுவாசிகளாக இருந்து ஆழத்தில் சந்தேகப்பட்டு விழுந்து விடாதபடிக்கு அவர் நம்பிக்கொண்டே இருக்கிற அந்த நம்பிக்கை நங்குரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறதுனால நாம் அவரை ஒருவேளை தரிசிக்கலனாலும் விசுவாசத்தில் நடப்போம். ஒருவேளை நீங்கள் தரிசித்திருந்தீங்கன்னா காணாதவர்களை காண செய்கிற தேவன் ஒருவேளை உங்களை காண செய்ய வைத்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நீதி நியாயத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு நீதி நியாயத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருக்கே மகிமையை செலுத்துங்கள். ஆமேன்.